மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜோதவாவி நீரோந்து பகுதியில் அனுமதிக்கப்படாத காணி கையகப்படுத்தலுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தின் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கும், மாவட்டத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் வேலைத்திட்டங்களை மீளாய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் வெள்ளக் கட்டுப்பாட்டிற்கு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தை முறையாக ஆய்வை மேற்கொண்டதன் பின்னர் தொடர்ந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மன்னாரில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக கடற்றொழில் சமூகம் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து விசேட கவனம் செலுத்துவதுடன் தற்போது சுமார் 12,000 கடற்றொழிலாளர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் சீரற்ற வானிலை காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத நிலையில் உள்ள கடற்றொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கான உலருணவு பொதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர் சமூகங்களுக்கு சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்காக சீன தூதரகத்துடன் கலந்துரையாடுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. ஜோதாபாவி நீரோந்து பகுதியில் சட்டவிரோதமாக காணிகள் கையகப்படுத்தப்படுவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் குளங்களின் எல்லைகளில் கற்களை இடுவதற்கு தடையாக இருப்பவர்கள் அவர்கள் மீது சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மன்னார் மாவட்டத்தில் 70 குடும்பங்கள் அழுத்தம் காரணமாக வீடுகளை இழந்ததோடு அந்த வீடுகளை நிர்மாணிப்பது மற்றும் அதற்கான தேவையான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலைகள் உள்ளிட்ட வைத்தியசாலைகளின் வசதிகளை விரிவுபடுத்துதல், சுகாதார சேவைகள் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை மீட்டெடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. மேலும் பாடசாலை மாணவர்களுக்கான திரைசேரியினால் வழங்கப்படுகின்ற 15,000 ரூபாவை கிராம உத்தியோகத்தர்களுடைய பரிந்துரையின் பேரில் பிரதேச செயலாளர்கள் மூலம் விரைவாக வழங்கி நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் சேதமடைந்த பாதைகளை மீண்டும் மற்றும் பாலங்களை நிர்மாணித்தல், நீர்வளங்கள் மற்றும் மின்சார விநியோகத்தை சீர் செய்தல், நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல், விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் மக்களின் தமது வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்குதல் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.